தீபாவளி சீரீஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மினி ஜாங்கிரி. செய்கிறது ரொம்ப 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 ஈஸி. ஆனால் செய்கிற ப்ராசஸ் தான் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் செஞ்சு முடிச்சது செம்ம ஈஸியாக இருக்கும். லைட்டாக அந்த கிறிஸ்பினஸோட உள்ள நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியான ஜாங்கிரி இனி வீட்டிலே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த தீபாவளி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த க்யூட்டான மினி ஜாங்கிரி செய்கிறதுக்கு ஃபஸ்ட் நம்ம உளுந்து நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் மாவு அரைச்சி நம்ம செய்யணும். ஸோ இதுக்கு வந்து நான் 100 கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். இது வந்து 1 கப் அளவுக்கு ஃபுல்லாக எடுத்திருக்கேன். இது நல்லா மிக்ஸி ஜாரில் 2 மணி நேரம் போல் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக நல்லா நுர தடுற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் நிறைய குவான்டிட்டி செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக கிரைண்டரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு சூப்பரான டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்போ இந்த மாவு ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு பிஞ்ச் ஆரஞ்சு ஃபுட் கலர், 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு அண்ட் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இதில் இருக்கிற தண்ணி போதுமானது. சேர்த்துருக்க ஃபுட் கலர் எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம ஜாங்கிரி பிழியும் போது அங்கங்கே திப்பி அந்த கலர் தெரியாது. இப்போ வந்து நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். இது கூட 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா சர்க்கரை எல்லாம் கரைஞ்சி திக்கான பதத்துக்கு வரணும். இந்த சர்க்கரை வந்து கரைஞ்சிடக்கூடாது. ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டிங்கன்னா நான் திக்காக ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடி பிசு பதம் வந்துடும். இப்போ இதில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 1/2 லெமன் ஜூஸை பிழிஞ்சு விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம ஜாங்கிரி பிழியறதுக்காக ஒரு பைப்பிங் பேக் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பைப்பிங் பேக் கிடைக்கல அப்படின்னா எண்ணெய் கவர், பால் கவர் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கவர் எடுத்துகிட்டு கொஞ்சம் போல் ஹோல்ஸ் பெருசாக்கி அது உள்ளே வந்து இந்த மாவெல்லாம் அப்படியே போட்டுட்டு கொஞ்சம் போல் அந்த ஏஜஸ்லாம் கட் பண்ணி விட்டுட்டு நல்லா சூப்பராக ஜாங்கிரி புளிய வந்துடும். கை பிடிக்கிற முனையில் நான் டைட்டாக லப்பர் பேண்டு இல்லாட்டி கிளிப்பு ஏதாச்சும் ஒன்று அப்படியே கிளிப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து இப்போ எண்ணெய் காய வச்சு நம்ம ஜாங்கிரி புளிய போகிறோம். எண்ணெய் வந்து கை பொறுக்கிற சூடில் தான் இருக்கணும். மிதமான சூட்டில் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜாங்கிரி புழிஞ்சோன்னா சூப்பராக ஈஸியாக புளிய வந்துடும். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் புளிய கரெக்டாக வந்துடும். ஜாங்கிரி மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் ஆகி 2 பக்கமும் அப்படி திருப்பி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா அப்படியே வெளியே எடுத்துருங்க. எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணி ஜாங்கிரி வந்து 3 to 4 மினிட்ஸில் நல்லா குக் ஆகி வந்துடும். அதுக்கு மேலே நீங்கள் வேக விட்டிங்கன்னா தீஞ்சு போய்டும். அப்புறம் வந்து கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா வெளியே எடுத்துகிட்டு இது அப்படியே சுகர் பாகில் சேர்க்க போகிறோம். ஜாங்கிரி சக்கரை பாகில் போகிறதுக்கு முன்னாடி நல்லா கிறிஸ்பியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சக்கரை பாகில் போட்டு ஊற வைக்கும் போது உள்ள ஜூஸியாகவும் வெளியே அந்த கிறிஸ்பினஸோடவும் இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா எல்லா பேலன்ஸ் இருக்கிற மாவையும் இதே மாதிரி ஷேப்பில் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த ஜாங்கிரி 4லேருந்து 5 மணி நேரத்துக்கு மேலே இல்லாட்டி ஓவர் நைட் ஃபுல்லாக இந்த ஜாங்கிரி சுகர் பாகிலே ஊறிட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா எம்மியான ஜாங்கிரி ரெடி.